திருடன் சொன்னேன். என்னத்தை திருடினா சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. சாதாரண நடிகராக இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை, யாரும் கவனிக்க போகிறதில்ல, 2 நாள் பேசுவாங்க, விடுவாங்க. ஆனால் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஆசையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கோடிக்காவது நீங்கள் ஒரு நல்ல நடிகராகவும் இல்லை, நடிக்க தெரியும்னு சொல்ல முடியாது. என்ன ரிஸ்க் எடுத்து என்ன நடிச்சிங்க சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு மறு வச்சுட்டு அது வேடமா மாறு வேடமா சும்மா அவர் பண்ணதெல்லாம் ஆக்ஷன் படங்கள். ஆரம்பத்தில் பண்ண படங்கள்லாம் அந்த சோப்பு விளம்பர படங்கள், அதாவது இந்த படம் இது பண்ணுவாங்களே ஏ கிளாஸ் படங்கள் எல்லாமே, அந்த முன்னே ராம் தேட்டர்லாம் போடுவாங்க ஏ கிளாஸ் படங்கள். அது எல்லாமே கடைசியில் வரும் ஒரு பிட்டு அப்படிம்பாங்களே, பிட்டுக்காக உட்காந்து பல பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா படங்கள் பண்ணார். அதாவது அவருடைய 2வது படம் வந்து விஜயகாந்த் நடிச்சு கொடுத்தார்ல, அந்த படத்துல ஒரு சீன் இருக்கும், நீங்க இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிக்கிட்டான் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவர் பாடின பாடல்கள்லாம் என்ன, ஐயையோ அலமேல் ஆவின் பசும்பால், அந்த சீன் வைக்கும்போது இந்த மாதிரி அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் பாடல்களாகவே இருக்கும். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை, சுக்கா ரொட்டி அந்த ரொட்டி அது இதுன்னு அந்த மாதிரி பாடல், உணவு சம்பந்தமான பாடல், உணவு சம்பந்தமாக, உணர்வு சம்பந்தமாக, ஏ ஜோக் சம்பந்தமான ஏத்தனமான பாடல்களை தான் இருக்கும் அவர் பாடியிருப்பார். ஆடியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து கிளாமர் இருக்கணும், பிஎன்சி ஆடியன்ஸுக்கு. அந்த விஷயத்துக்கான அதை வச்சு தான் அவர் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அவங்க அந்த பண்ணதெல்லாம் அந்த மாதிரி தான். அப்போ என்னடா இவ்வளவு தான் அவங்களுக்கு குமுதத்தில் பார்த்து தான் அந்த படத்தில் வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதெல்லாம் ஒரு காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டியிருக்குன்னு குமுதத்தில் விமர்சனம் எழுதினாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே, அதெல்லாம் கொஞ்சம் இதாக போச்சு. இவர் வந்து இப்படி தான் ஆரம்பத்திலேருந்து அவருடைய அந்த அப்படி இருந்தவர். அவருடைய நடிப்புன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. எந்த படத்தில் இப்படி ரொம்ப நடித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது, யதார்த்தமாக நடித்தாருன்னு சொல்ல முடியாது. காமெடி பண்ணியிருப்பார். ஏன்னா கவுண்டமணியுடைய ரசிகன் இவர். காமெடி நல்லா பண்ணியிருப்பார், அவ்வளோதான். மற்றபடி ஒரு நல்ல நடிகர், திறமையான நடிகர்லாம் சொல்ல முடியாது, நல்ல அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது, நல்ல தலைவர்னு சொல்ல முடியாது. நல்ல தலைவர் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கணும். நல்ல அரசியல்வாதின்னா நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், நல்லா பேசவும் தராது, நல்ல தலைவராகவும் இல்லை. தலைவராக இருந்தால் நல்ல தற்குறிகளாக தான் உருவாக்கிற, தற்குறித்தனமானதான் பண்ணுறாங்க எல்லாமே. ஏதாச்சும் இவரை பற்றி ஏதாச்சும் பேசிட்டா உடனே அவனை கண்ட மணிக்கு திட்டுறது, இது பண்ணுறது, என்ன ஒரு கூட்டத்தை வச்சு கூட்டம். அந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் தலைவராக மாறும்போது அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் பண்ணணும். இவருடைய மனைவியே எத்தனை பேர் திட்டினாங்க தான். மனைவி, ஒரு தலைவருடைய மனைவி அவர் விவாகரத்து பண்ணுறாங்கன்னா அவர் ஏன் சொந்த பிரச்சனை ஏதோ பண்ணுறாங்க, சரி இது வந்து அவங்க சொந்த பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் யாரும் நம்ம பேசக்கூடாது, இவங்களும் பேசாமல் இருக்கக்கூடாது. அவங்கள வந்து கண்டமணிக்கு திட்டினாங்க, மற்ற ஆட்கள்லாம் திட்டல. இவருடைய தலைவருடைய கட்சியை சேர்ந்தவங்கன்னா அசிங்கமாக திட்டினாங்க அவங்கள. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர நிறுத்துற அவனை. இது வந்து என்ன, நீங்களே இது பண்ணியிருக்கணும். இப்படி பேசக்கூடாது, என் மனைவி ஆனாலும் அவங்க மனைவி அவங்க பேசக்கூடாது, அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். சொல்லவே இல்லையே இது வரைக்கும். இது வரைக்கும் சொல்லலை. அதுக்கு பிறகு இவங்க வந்து இதுக்கு சப்பை கட்டுறாங்க. திரிஷா கூட வந்ததுக்கு ஒரு சப்பை கட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லேயே தானே வந்தாங்க, ஒரே கார்லேயே தானே வந்தாங்க. ஒவ்வொரு காரில் வந்தாங்க, ஒரு காரில் சேர்ந்து வந்துட்டாங்க. அதில் என்ன இருக்குது? வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை இதெல்லாம். எங்களுடைய தலைவர் வந்து என்ன பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அதே தான்
லூசுரா லூசு இல்லனே மென்டல். அப்போ வந்து நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து சமூகத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க, சொந்த பொண்டாட்டியே உங்களுக்கு ஒழுங்காக நீங்கள் வச்சுக்க தெரியல, சொந்த பொண்டாட்டிக்கு வந்து நீங்கள் அடிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, அவங்களுடைய பொருளாதார ரீதியாக இது பண்ணுறீங்க, இந்த மன ரீதியாக அவங்க பாதிப்பு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து அவங்களே நீங்கள் சொந்த மனைவியே நீங்கள் ஒழுங்காக பண்ணலையே. ஒரு நல்ல கணவனாக நீங்கள் நடத்துங்களையே. நல்ல நடிகரும் இல்லை, நல்ல அரசியல் தலைவரும் இல்லை, நல்ல கணவனாகவும் இல்லையா நீங்கள், நல்ல மனுஷனாகவும் இல்லைங்கிற மாதிரி இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே. இல்லை, இனிமேதாவது நீங்கள் வந்து அரசியலை கற்றுக்கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து எடுத்து ஒரு தலைவராக உயர்ந்து வரணும். அதற்கான எந்த முயற்சியும் அவர் செய்யல. பண்ணவே இல்லையா சார்? அதாவது